ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா வண்டர்ஷேர் ஃபில்மோராவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க வண்டர்ஷேர் ஃபில்மோராக்கு. ஃபில்மோரா 10 சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஃபில்மோரா எக்ஸ் கூட ரெண்டும் ஒன்று தான். இப்போ அந்த சாஃப்ட்வேரை எப்படி நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லைனா நடுவில் எரர் அது மாதிரி எதுனா வரும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுவீங்க. தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெலகிராம் சேனல் நம்ம ஒன்று வச்சுருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா மூவிஸ்லேருந்து ஸ்டேட்டஸ்லேருந்து எல்லாமே அப்லோட் ஆகும். நிறைய நியூஸும் அதில் உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போயிட்டு அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட்ஸ் அதுலேயும் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம காமிக்க மாட்டோம். அதாவது அது ஏன்னா இது வந்து கிராக் சாஃப்ட்வேர்னால எனக்கு காப்பிரைட் வரும், அதனால நான் காமிக்கல. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதில் நீங்கள் போயிட்டு அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சும்மா நார்மல் மெத்தட் மாதிரி தான். ஆனால் இந்த ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா இதான் வண்டர்ஷேர் ஃபில்மோரா எக்ஸு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு தேவை. அது பாஸ்வேர்டு என்னதுன்னா 123. நல்லா கவனிச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 123. இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிராக் சாஃப்ட்வேர் தான். இது யூடியூப் ரூல்ஸ் படி சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன். வீடியோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல, லாஸ்ட்டில் தான் தெரியும், அப்லோட் ஆனாலும் அப்புறம் தான். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கொடுத்துருப்பாங்க. அந்த 3ல் 64 பிட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் டபுள் டேப் பண்ணுங்க, கொஞ்சம் லோட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே தான் இருக்கும். கிராக்கும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இருக்காது. வாட்டர் மார்க்கும் வராது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே சைடில் வராது. எஸ்ஆ நோவான்னு கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. நார்மல் சாஃப்ட்வேர் மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணுறதும் இதுக்கும் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால இதில் ரீஇன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நான் அதனால் நோ கொடுத்துக்கிறேன். சும்மா நார்மல் தான். நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஆன்டிவைரஸை டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக ஆன்டிவைரஸ் எப்படி டிசேபிள் பண்ணுறதுனா, கீழே நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்குது பாருங்கள். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா, நான் வந்து யூஸ் பண்ணுறது விண்டோஸ் டிஃபெண்டர் தான். நீங்கள் என்ன ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இதில் போய்ட்டு நான் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்டெப் தான் பண்ணணும், மறக்காமல் இதை பண்ணிடுங்க. ஏன்னா இது கிராக் சாஃப்ட்வேர், அதனால நான் சொல்லிக்கிறேன். ஃபைலை டிலீட் கூட ஆகிடும் சில டைமு. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா எஸ்ஆ நோன்னு கேட்கும், எஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆன்டிவைரஸ் டிசேபிள்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதே மெத்தட் தான். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கிராக்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, மொத்தம் இதில் 4 ஃபைல் இருக்குது. இதில் இந்த 4 ஃபைலை எங்கே காப்பி பண்ணணும்னா, இன்ஸ்டால் பண்ணோன்னா டெஸ்க்டாப்பில் வந்துடும் ஐகான். வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்ஷேர் ஃபில்மோரா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துடும். இதை நீங்கள் ரைட் கிளிக் அழுத்துங்க. ஓப்பன் பண்ணிடாதீங்க, ரைட் கிளிக் அழுத்துங்க. ஓப்பன் பக்கத்தில் பாருங்கள், ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி இதில் எடுத்துகிட்டு வந்து இதில் விட்டுட்டு இதை காப்பி பண்ணுறங்க, பேஸ்ட் பண்ணுறங்க. இதை ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணுறங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கீயே இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சிஸ்டமை. ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக டபுள் டேப் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வண்டர்ஷேர் ஃபில்மோரான்னு சொல்லிட்டு எல்லாமே செக்கிங் பண்ணிக்கிட்டு தான் வரும். இதில் உங்கள் சிஸ்டம் அதுக்கு ஏற்றது. நான் இந்த ஃபில்மோரா பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இன்புட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. பேசிக் சிஸ்டமில் கூட இது ப்ளே ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஆகிடுச்சு. இதான் இப்போத்தி லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்த தீம்ஸ். இது பரவாயில்ல, நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. போன வாட்டி டெம்ப்ளேட்டே வேறு மாதிரி இருக்கும், இந்த வாட்டி நிறையவே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. பார்த்தாமல் இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா 300 MB தான், 300 MBக்குள்ளே தான் வருது. நீங்கள் எல்லாருமே பேசிக் சிஸ்டம் லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா கூட கவர்மெண்ட் லேப்டாப்பில் கூட ஸ்மூத்தாகவே இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் டிரான்சாக்ஷனும் நிறைய கொடுத்துக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
அதே மாதிரி டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எதனா டிரான்சாக்ஷன் இல்லைனா கூட இதில் நீங்கள் ட்ரை டு ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மோர் டிரான்சாக்ஷன் வரும், அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். டைட்டில்ஸ், எஃபெக்ட், ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ எப்படி ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஃபில்மோரா ஆக்ஸை நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகுது. நீங்கள் லாகின் என்ன பண்ண தேவையில்ல, ஏன்னா இது கிராக் தான். ஸோ இது நீங்கள் லாகின் எல்லாம் கை வச்சிடாதீங்க, கிராக்கு அதுக்கப்புறம் பெய்ட் ஆகிடும். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். வேறு எதனா இந்த வீடியோவில் விட்டுருந்தேன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்கிறேன், இல்லை தனியாக ஒரு வீடியோலையும் நான் சொல்லிடுறேன். மறக்காமல் டெலகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.